பானுப்ரியா விஜயசேகர். இன்னைக்கு நம்ம அந்த கோழி பார்த்துட்டு வந்தீங்க இல்லையா, அந்த கோழியை எப்படி நம்மளே க்ளீன் பண்ண போகிறோம் அப்படிங்கிற வீடியோ தான் பார்க்குறோங்க. நான் ஃபஸ்ட்டு வீடியோ கோழி குழம்பு போட்டிருந்தோம். அதுலேயே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இந்த கோழி எப்படி க்ளீன் பண்ணுறது வீட்லேயே அப்படிங்கிற வீடியோ போடுறேன் அப்படின்னு. அதனால தான் இன்றைக்கி இந்த வீடியோ பப்ளிஷ் பண்ணுறோங்க. இதில் வந்து நம்ம கடையில் எந்த நாட்டுக்கோழியே நீங்கள் வாங்கினீங்கன்னாலுமே சுடுதண்ணியில் போடாமல் க்ளீன் பண்ண மாட்டாங்க. ஆனால் சுடுதண்ணியில் போட்டிங்கன்னா அதோட ஒரிஜினல் டேஸ்ட் சுத்தமாக போயிடுங்க. நம்ம சுடுதண்ணியில் போடாமல் ஊர்களில் எப்படி பண்ணுவோம் அப்படிங்கிற மெத்தட் தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். பாருங்கள், முடிஞ்சால் நீங்களும் உயிரோடவே கோழியை வாங்கிட்டு வந்து வீட்லேயே க்ளீன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டேஸ்ட்டில் நல்லாவே வித்தியாசம் தெரியுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் போடுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல நம்ம கோழி முழுசையும் அப்படியே வெயிட் போட்டுடுறோங்க. பாருங்கள், 1 கிலோ 562 கிராம் இருக்குங்க. இது எதுக்காகன்னு சொல்லிடுறேன். நீங்கள் 1.5 கிலோ கோழியை வாங்கிட்டு 1.5 கிலோ கறியை நான் இன்றைக்கி சமைக்க போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக முடியாதுங்க. நம்ம சுற்றி இருக்கிற ஃபெதர்ஸ், உள்ளே இருக்கிற அந்த இன்டெஸ்டைன்ஸ் எல்லாத்தையும் வெளியில் எடுத்துட்டோம், ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிக்கிறோம் அப்படின்னா கொஞ்சமாவது ஒரு 100லிருந்து 250 கிராம் வரைக்கும் வெயிட் கம்மியாகுங்க. அதுக்காக தான் இப்போ உங்களுக்கு வெயிட் போட்டு காமிச்சிருக்கேன். இப்போ அடுத்து இதில் இருக்கிற பொங்கு எல்லாத்தையும் நம்ம உரிக்க போகிறோம். பொங்கு உரிக்கிறதுக்கு என்ன ப்ரொசீஜர்னா, நீங்கள் வந்து எந்த டைரெக்ஷனில் வளர்ந்துருக்குதோ அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் பொங்கு இழுக்கணுங்க. வேறு ஒட்டி பொங்கை பிடிச்சிட்டு நீங்கள் அதை அப்படியே ஆப்போசிட் டைரெக்ஷன் எடுத்துகிட்டே வந்தீங்கன்னா ஈஸியாக எல்லா பொங்கும் வந்துடுங்க. கொஞ்சம் நேரம் ஆகும் தான், ஆனால் உங்களுக்கு நீட்டாக வந்துடும். எல்லாமே ரொம்ப கஷ்டமாகவெல்லாம் இருக்காது. இதை செஞ்சு முடிக்கிறதுக்கு எங்களுக்கு டோட்டலாக ஒரு 1/2 hour ஆச்சுங்க. 1/2 மணி நேரம் ஆச்சு எல்லா பொங்கையும் எடுத்து முடிக்கிறதுக்கு. நீங்கள் வேணும்னா கோழியை கடையிலேயே கொண்டு கொடுக்க சொல்லி வாங்கிட்டு வந்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா கோழிக்காலை கட்டிட்டு தலையை தண்ணிக்குள்ளே முக்கி வச்சிங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் கோழி க்ளீன் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுங்க. இப்போ பாருங்கள், கோழியோட பெரிய பொங்கு எல்லாத்தையுமே நம்ம எடுத்தாச்சுங்க. தலையில் மட்டும் சின்ன சின்ன பொங்கு இருக்குது. இன்னும் ஒரு சில பொங்கோட வேர் மட்டும் நிற்கிதுங்க. இதுகளையெல்லாம் நம்ம அடுத்து ஃபைனாக க்ளீன் பண்ண போகிறோம். கோழியோட ரெக்கையில் இருக்கிற பெரிய பெரிய பொங்கு எல்லாத்தையும் மட்டும் ஒவ்வொன்றா தனித்தனியாக பிடிச்சி எடுத்துக்கோங்க, அப்போ தான் வரும். இப்போ பாருங்கள், அந்த சின்ன சின்ன பொங்கு எல்லாத்தையும் எடுக்கிறோங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எடுங்க. ரொம்ப சின்ன பொடி பொங்கெல்லாம் எடுக்க முடியாது, அதெல்லாம் நம்ம அடுத்து வாட்டும் போது சரியாயிடும். இப்போ பாருங்கள், நம்மளால முடிஞ்ச அளவுக்கு கையில் எது எடுக்க முடியுமோ எல்லாத்தையுமே எடுத்துட்டோங்க. கோழி ஓரளவுக்கு சுத்தமாக தெரியுது. இதை வந்து இப்போ வெயிட் போட்டு பார்த்துடலாம், எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு பார்க்கலாங்க. பாருங்கள், 418 தான் இருக்குங்க. 150 கிராமுக்கு பக்கத்தில் கம்மியாக இருக்குது. இது வந்து கம்மி தான், இதை விட அதிகமாக தான் எப்போவுமே கம்மியாகும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாங்கும் போதே கோழியை சேர்த்து வாங்கிக்கோங்க. கோழியோட ரெக்கையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பொடி முடி இருக்குங்க. இதை நம்மளால் எடுக்க முடியாது. இந்த முடியெல்லாம் எடுக்கிறதுக்காக தான் நம்ம அடுத்து வாட்ட போகிறோம். வாட்டுறது அப்படிங்கிறது தீயில இந்த கோழியை காமிக்கிறது தாங்க. ஊர்களில் எப்போவுமே அடுப்பில் காமிப்போம், அப்படி இல்லைன்னா மட்டையை எரித்து அதில் காமிப்போம் கோழியை. நம்ம இப்போதைய கன்வீனியன்ஸுக்கு தகுந்த மாதிரி கேஸில் எப்படி வாட்டுறதுன்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு கோழியோட தலையை நல்லா வாட்டிக்கோங்க, ஏன்னா அதில் தான் பொடி முடி நிறையா இருக்கும். வாட்டிட்டு அதுக்கப்புறம் கோழியோட முழு உடம்பையும் அதில் நீங்கள் காமிக்கணும். முக்கியமாக அந்த ரெக்கையில் அந்த பொடி முடியெல்லாம் இருந்தது இல்லைங்களா, அது எல்லாத்தையும் நீங்கள் நல்லாவே வாட்டி எடுத்துறணும். அதே மாதிரி கோழியோட உடம்புல இருக்கிற அந்த சின்ன சின்ன பொடி பொங்கு ஏதாவது இருந்ததுனாலும் நீங்கள் வாட்டும் போது அது எல்லாமே போயிடும். வாட்டி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஒரு தடவை மறுபடியும் எதுக்கு எடுக்க வருதோ அது எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். வாட்டும் போது கோழி நல்லாவே சூடாகுங்க, அதனால் பார்த்து பிடிச்சிக்கோங்க. இப்போ அடுத்து கோழியோட காலை வாட்டும் போது ஒரு முக்கியமான விஷயம் இருக்குங்க. அதோட காலில் மேல் பக்கத்தில் ஒரு கெட்டியான தோல் இருக்கும். அது சமைச்சிங்கன்னா நீங்கள் ரொம்ப கெட்டியாக இருக்கும், டைஜஸ்ட் ஆகாது நம்மளுக்கும். அதனால் நல்லா கோழியோட காலை மட்டும் நல்லாவே தீயில காமிச்சு வாட்டிடுங்க. நல்லா ஒரு கருகிற அளவுக்கு அதை வாட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு அதோட மேல் தோல் தனியாகவே எடுக்கிற மாதிரி வந்துருங்க. நீங்கள் ஒரு துணி வச்சோ இல்லை உங்களுக்கு சூடு பொறுக்க முடியும் அப்படின்னா கையிலேயே நீங்கள் வந்து அதை எடுத்துடலாம். அது இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்க, இந்த மாதிரி அதோட மேல் தோல் வந்துருங்க. நெகத்தையும் சேர்த்து ஒரு கவரிங் இருக்கும், அது எல்லாமே தனியா வந்துடும். நீங்க அந்த கால் முழுசையுமே நல்லாவே வாட்டி அந்த மேல் தோல் ஃபுல்லாவே எடுத்துருங்க. பாருங்க, இப்ப நம்ம சுத்தமா கால்ல இருக்கிற எல்லாத்தையுமே எடுத்துட்டோம். இந்த மாதிரி ஒவ்வொரு விரல்லையும் ஒரு கோட்டிங் இருக்குங்க, நகத்தோட சேர்த்தியே. அதை தான் நம்ம எடுத்திருக்கோம். இப்போ நம்ம கோழி ஃபுல்லாவே நல்லா வாட்டியாச்சுங்க. நீ அடுத்த வேலை இந்த கோழியை மஞ்சள் தேய்ச்சி குளிக்க வைக்கிறது தான். பாருங்க, ரெக்கையில் இருந்த முடி எல்லாமே போயிடுச்சு.
காலும் நல்லா சுத்தமாயிடுச்சு பாருங்க. இப்போ இந்த கோழியை நம்ம கழுவ போறோங்க. கோழியை நல்லா கழுவிக்கோங்க தண்ணியில. இதை அடுத்து கண்டிப்பா மஞ்சள் பொடி வச்சு நம்ம கழுவியே ஆகணுங்க. மஞ்சத்தூள் வந்து இயற்கையான கிருமி நாசினி. அதனால தாராளமா மஞ்சத்தூள் நிறைய போட்டு கோழியோட எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா தேய்ச்சு கழுவிக்கோங்க. ஒரு இடம் பாக்கி இல்லாம எல்லா இடத்துலயும் நல்லா தேய்ச்சி இதை கழுவி எடுத்துருங்க. இப்படிதான் ஊர்கள்ல இயற்கையா நம்ம கிளீன் பண்றது. கோழி காட்டுகள் அங்கேயே தெரியும், அதுக்குள்ளேயே பிடிச்சி இதே மாதிரி தான் நம்ம கிளீன் பண்ணி சமைப்போம் எப்பவுமே. இப்ப இந்த தண்ணியை நல்லா வடிச்சுக்கோங்க. இப்ப வெளிப்பக்கம் எல்லாமே நல்லா கிளீன் பண்ணியாச்சு. உள்ள இருக்கிற உள்ளுறுப்புகள் எப்படி கிளீன் பண்றதுன்னு இப்ப அடுத்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கோழியோட கால் பக்கம் ஒட்டி இருக்கும் இல்லைங்களா, அந்த இடத்த நீங்க கட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி நல்லா விரிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறம் கோழியோட மேல் பக்கத்தை பிடிச்சிக்கிட்டு நீங்க அடியில கீழே இது மாதிரி கீரல் போட்டீங்கன்னா உள்ளுறுப்பு இருக்கிற அந்த கேப் உங்களுக்கு வந்து தெரியுங்க. அதை வந்து நல்லா கீரல் போட்டு நல்லா பெருசு பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு உள்ளுறுப்புகளை வெளியில எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ அதோட ஈரலுக்கு கீழே நீங்க கைவிட்டு பாத்தீங்கன்னா அதோட உணவு குழாய் உங்க கையில தெரியுங்க. அந்த உணவு குழாய் கோழியோட கழுத்து வரைக்கும் போயிருக்கும். அதை பிடிச்சி இழுத்தீங்கன்னா மேல் பக்கத்துல எல்லாம் எங்கெங்க ஒட்டி இருக்கும் அது எல்லாமே வந்துடும். அடுத்து இதே மாதிரி கோழியோட கீழ் பக்கத்துலயும் ஒரு இடம் அட்டாச் ஆயிருக்குங்க. அதையும் இழுத்தீங்கன்னா வந்துடும். இப்போ உள்ள இருக்கிற குடல் எல்லாமே தனியா வந்துருங்க. இதுல நீங்க ஈரலுக்கு கீழே பாத்தீங்கன்னா பித்தப்பை ஒன்று சின்னதா கிரீன் கலர்ல இருக்குங்க. அதை வந்து எந்த டேமேஜும் ஆகாம உடையாம நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். ஏன்னா அதுக்குள்ள இருக்கிற பைல் ஜூஸ் வந்துட்டு வெளியில வந்தது அப்படின்னா அது எதுல படுதோ அது எல்லாமே ரொம்ப கசக்குங்க. உங்களுக்கு வந்து அது ஃபுல்லாவே யூஸ் பண்ண முடியாம போயிடும். அதனால அதை மட்டும் பார்த்து எந்த இதுவும் உடஞ்சிராம நீங்க கட் பண்ணி வெளியில எடுத்துருங்க. எடுத்து தூக்கி போட்டுருங்க. அதை இப்போ இந்த ஈரலை நம்ம சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், கழுவி வச்சுக்கலாம். கோழியோட குடல் நம்ம யூஸ் பண்ண மாட்டோங்க. அதனால அது குடலை வந்து கட் பண்ணி நம்ம தூக்கி போட்டுடலாம். இப்போ இந்த ஈரலையும் கல்லீரலையும் கழுவிக்கலாங்க. இந்த கல்லீரல் வந்து அரவை பையன்னு சொல்லுவோங்க. கோழி வந்து மக்காச்சோளம் அந்த மாதிரி கெட்டியான ஐட்டம்ஸ் எல்லாம் சாப்பிட்றதுனால அது ஜீரணம் ஈஸியா ஆகணும் அப்படிங்கிறதுக்காக கூடவே கல்லுக சாப்பிடுங்க. அந்த கல்லுகெல்லாம் ஜீரணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த அரவை பையில வந்து சேர்ந்துக்கும். இதை கட் பண்ணி உள்ள பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே நிறைய கல் இருக்கும். இங்க பாருங்க எப்படி கல்லு மண்ணா இருக்கு பாருங்க. இந்த கோழியோட கல்லீரலை இங்கிலீஷ்ல சிக்கன் கிசார்ட்னு சொல்லுவோங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம ஒரு கோழியோட கல்லீரல் சாப்பிட்டோம்னா ஒரு நாளுக்கு நம்மளுக்கு தேவையான 90% புரோட்டீன் நம்ம உடம்புக்கு கிடைச்சிருங்க. அவ்வளோ சத்தானது. அதனால இது உள்ள இருக்கிற இந்த கல்லு மண்ணை மட்டும் எடுத்துடுறோங்க. எடுத்துட்டு இதை நம்ம நல்லா கழுவிக்கிறோம். இதை நல்லா கழுவிட்டு நீங்க பாத்தீங்கன்னா அந்த கல்லெல்லாம் இருந்த இடத்துல ஒரு எல்லோ கலர் தோல் இருக்குங்க அந்த கல்லீரல்லையே. இதுல பாருங்க எத்தனை கல் சாப்பிட்டுருக்கு பாருங்க இந்த கோழி. இந்த எல்லோ கலர் தோல் இருக்கு இல்லைங்களா, இந்த எல்லோ கலர் லேயரை மட்டும் நம்ம தனியா பிரிச்சு எடுத்துடுறோங்க. அதை பிடிச்சி இழுத்தீங்கனாலே வந்துடும். அதை வந்து ஃபுல்லா எடுத்துட்டீங்கன்னா மீதி இருக்கிற கல்லீரல் எல்லாமே நம்ம சாப்பிட்றதுக்கு உகந்தது தான். இதை மட்டும் எடுத்துட்டு அதை தூக்கி போட்டுடலாம் மஞ்சள் லேயரை. இந்த கல்லீரலை நம்ம சாப்பிட்றதுக்கு வச்சுக்கலாம். இப்போ கோழியோட உள்பக்கம் எல்லாத்தையும் நம்ம கழுவி எடுத்துக்கிறோங்க. இப்போ உள்ளுறுப்புகள்ல இருதயம் மட்டும்தான் உள்ள இருக்கும், அதையும் நீங்க எடுத்துக்கலாம். மீதி எல்லாமே நல்லா தண்ணி விட்டு கழுவிக்கோங்க. உள்பக்கம் எல்லாம் கழுவிட்டு கோழியோட வாய் வழியா தண்ணி விட்டீங்க அப்படின்னா கோழியோட கழுத்தோட கடைசி பக்கத்துல தண்ணி வெளியில வருங்க. கோழி அப்போதைக்கு நம்ம ஏதாவது சாப்பிட்டு இருந்தது அப்படின்னா அதெல்லாம் வெளியில வரும். அங்க பாருங்க பில்லெல்லாம் வெளியில வருது. அப்போதைக்கு ஜீரணம் ஆகாம சாப்பிட்ட உடனே கழுத்துல வச்சிருந்தது எல்லாமே இப்போ வெளியில வந்துருங்க. இந்த மாதிரி தண்ணி விட்டீங்கன்னா விட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கோழியை நல்லா கழுவியாச்சுங்க. கழுவுற பாட் முடிஞ்சது. உன்னி இந்த கோழியை வெட்டுறது மட்டும்தாங்க. கோழி வெட்டுறது எப்படி அப்படிங்கிறத நான் இந்த வீடியோல போடலை, ஏன்னா அதுவே ரொம்ப பெருசா இருந்தது. உங்களுக்கு கோழி வெட்டுறது எப்படிங்கிறதும் தெளிவா தெரியணும், இதே மாதிரி நான் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா நீங்க கமெண்ட்ஸ்ல மறக்காம சொல்லுங்க. உங்களுக்கு நான் அதை தனி வீடியோவா போடுறேன். இப்போதைக்கு கோழி வெட்டுறதை வந்து ஃபாஸ்டா மட்டும் இதுல நான் உங்களுக்கு காமிக்கிறேங்க.
இப்போ நம்ம பார்த்த மாதிரி நீங்கள் கோழியை நீங்களே வாங்கிட்டு வந்து நீங்கள் வீட்டில் க்ளீன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஏன்னா கடைகளில் சுடுதண்ணி யூஸ் பண்ணுவாங்க. நம்ம வந்து பொங்க அப்படியே டைரெக்டாக உரிச்சோம் இல்லைங்களா, அதுக்கு பதிலாக அவங்க சுடுதண்ணிக்குள்ளே போட்டாங்கன்னா பொங்க எல்லாமே தானாகவே விட்டு வந்துடும் தோல் எக்ஸ்பேண்ட் ஆகும்போது. அதனால கண்டிப்பா நீங்க ஒரு தடவையாவது கடையில உயிரோடவே கோழியை வாங்கிட்டு வந்து வீட்டுல இந்த மாதிரி கிளீன் பண்ணுங்க. நீங்க அபார்ட்மெண்ட் மாதிரி இருக்கீங்க அப்படின்னாலுமே நீங்க ஒரு பெரிய அண்டா மாதிரி வச்சுக்கிட்டீங்க, இல்ல ஒரு பெரிய பாத்திரம் இருந்தது பேசின் மாதிரி வச்சிருந்தீங்கன்னா அதுல நீங்க பொங்கரிச்சு போட்டுக்கலாம். இப்ப பாருங்க, கோழியோட கழுத்துல இந்த மாதிரி ஒரு டியூப் இருக்குங்க. அதோட மூச்சு குழாய்ங்க கோழியோட தலைப்பக்கத்துல கீழே இருந்து வந்திருக்கும். அதையும் நம்ம எடுத்தாகணும். ஏன்னா அதுவும் ரொம்ப கெட்டியா இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது, வேகாது. அதையும் மறக்காம எடுத்துருங்க. இப்போ பாருங்க, நம்ம கோழியை ஃபுல்லாக வெட்டி முடிச்சாச்சுங்க. இது கூடவே நம்ம பாரம்பரிய கொங்கு முறைப்படி மிளகு அரைச்சி வச்சிருக்கோங்க குழம்பு வைக்கிறதுக்கு. இந்த மிளகு எப்படி அரைக்கிறது, கொங்கு முறைப்படி குழம்பு எப்படி வைக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும்னா உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தர்றேன், கண்டிப்பாக போய் பாருங்க. சூப்பரான குழம்பு ரெடி ஆயிருச்சு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்களா? எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் க்ளீன் பண்ணுறது தான் ஃபுல்லாகவே கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கோங்க. கட் பண்ணுறத ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் காமிச்சிருக்கோம். உங்களுக்கு கட் பண்ணுறது தனியாக வேணும், அது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் மறக்காமல் கேளுங்க. உங்களுக்கு இன்னொரு வீடியோ தனியாகவே கட் பண்ணுறதை உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போடுறோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.